வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ரோகிணி மீனா மேலே ரொம்ப ரொம்ப கடுப்பில் இருக்காங்க. இந்த ஆன்ட்டி கூட அந்த மீனா பக்கம் சாஞ்சிட்டாங்களே. இன்றைக்கி ஒரு ஆள் வந்து மீனா இருக்காங்களான்னு கேட்குறாங்க. இந்த ஆன்ட்டி மீனா என் மருமக தான் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குற அளவுக்கு ஆயிடுச்சு. இனிமேலும் இந்த ஆன்ட்டியை நம்ம சைடில் வைக்க முடியும்னு தோணலை. நம்ம எப்படி செஞ்சு இந்த மீனாவை மறுபடியும் அதே நிலைக்கு கொண்டு வர்றது? அந்த சிட்டி வேற அவன் தம்பி எப்படியாவது கோர்த்து விட்றேன். அதில் முத்து மீனாவும் அந்த வீட்டை விட்டே போயிடுவாங்க. அந்த வீடு உங்களுக்கு வந்துடும். நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறான். அதுபோக உங்கள் வீட்டுக்காருக்கு உள்ள கடனை தீர்க்கிறதுக்கு நான் எப்படியாவது அந்த கதிர்கிட்ட பணத்தை வாங்கிடுறேன் அப்படின்னு சொல்கிறான். ஒன்றும் நடக்க மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லி சிட்டிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. என்ன சிட்டி நீங்கள் பண்ணுறதெல்லாம் சரியே இல்லை அப்படிங்கிறாங்க. எனது ரோகிணி வர வர மரியாதை குறையுது என்ன அப்படிங்கிறாங்க. இல்லை நீங்கள் தான் கதிர்கிட்ட பணம் சீக்கிரம் வாங்கி தந்துடுவேன் அப்படி இப்படின்னு சொன்னீங்க. ஆனால் இன்னும் வாங்கி தரலையே அப்படிங்கிறாங்க. ஆமாம் ரோகிணி, அவன் இங்கே பக்கத்தில் தான் இருக்கான். சட்டைப்பையில் பணத்தை வச்சுக்கிட்டு தரமாட்றான். என்னால் வாங்க முடியாமல் இருக்கு அப்படி தானே அப்படிங்கிறாங்க. என்ன சிட்டி இப்படி பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. அப்போ நீங்கள் பேசுகிறது சரியாக இருக்கா ரோகிணி? நான் அவனை எங்கே இருக்கான் ஏது இருக்கான்னு சொல்லி எனக்கு தெரிஞ்ச ஆட்களை வச்சு ஃபுல்லும் இது பண்ணுறேன். நீலகிரியில் இல்லை. என்ன அவன் என்றைக்காவது தான் வருவானா? அவனை பிடிக்கணும் அப்படின்னு சொன்னால் நீலகிரியில் ஒரு ஃபெஸ்டிவல் வருமா, அன்னைக்கு தான் அவன் வருவானா. அன்னைக்கு வரும்போது தூக்கலாம் அப்படின்னு சொன்னாக்கா இன்னும் அதுக்கு ஒரு 3 மாதம் இருக்குது. அதுக்கு முன்னாடி பணத்தை அவன் செலவு பண்ணிடக்கூடாது. அதனால் எனக்கு தெரிஞ்ச ஆட்கள் எல்லா பக்கமும் இருக்காங்க. அவன் எங்கே இருக்கான் ஏது இருக்கான்னு சொல்லி அலசிக்கிட்டு இருக்கேன். உங்கள்கிட்ட அதுக்காக நான் 5 காசு வாங்கலை. என்ன உங்கள்கிட்ட பேசின தொகையில் தான் நான் நிற்க போகிறேன். நீங்கள் என்னமோ நீங்கள் வச்ச வேறு ஆள் மாதிரி என்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை சிட்டி, அந்த மீனாவும் முத்தும் இந்த வீட்டில் ரொம்ப ஓவராக பண்ணுறாங்க. மீனாவுக்கு ரொம்பவே தொழில் பெருகிருச்சு. முத்தை பார்த்தீங்களா, ஒரு சிப்பன் கம்பெனி ஓனர்கிட்ட ரொம்ப லிங்க் ஆகிட்டாப்புல. இப்போ இந்த வீட்டில் அவங்க தான் ரொம்ப ஏறுகாலில் இருக்காங்க. என் வீட்டுக்காரர் கடத்தில் இருக்காங்க. என் சொத்து அங்கே லாக்கில் இருக்குது. அப்படிங்கும்போது ஒரு சிட்டி நினைக்காரு, இந்த பொண்ணுக்கு ஒன்றுமே கிடையாது, இன்னும் அதை புல்டப் தான் என்கிட்ட பண்ணிகிட்ருக்கு, சரி பண்ணிகிட்ருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கும்போது கேட்குறாங்க. சரி அந்த தினேஷ் கதை என்னாச்சு அப்படிங்கிறாங்க. அவன் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டான், அவங்க கதை முடிஞ்சது, சரிங்களா, அவங்க வேலையை பாருங்கள் ரோகிணி, நான் உங்களுக்கு பணம் ரெடி பண்ணிட்டு சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. சரி சிட்டி மறந்துடாதாங்க, எப்படியாவது அந்த சத்யாவை கோர்த்து விட்ருங்க, மீனாவையும் முத்தையும் இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்புறதுக்கு என்ன வழி எதை பண்ணணும் அப்படிங்கிறாங்க. சரி நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வைக்கிறாங்க. இப்படியா இருக்குது. அங்கே வித்யா பயங்கர கற்பனையில் இருக்காங்க. மீனா சொன்னதே நினச்சி பார்க்குறாங்க. நான் ஒருத்தரை விரும்புகிறேன், அவங்களும் என்ன விரும்புகிறாரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அதை நினச்ச மாதிரியே இப்போ மீனா சொன்ன மாதிரியே பண்ணிடலாம், அதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்காங்க. இங்கே வீட்டில் ஒத்தியில் உட்காந்துருக்கும் போது முருகன் இங்கே வித்யாவோட பைக் நின்றோன்னா வீட்டில் தான் இருப்பாங்க வித்யா அப்படின்னு சொல்லிட்டு காலிங் பில் அனுப்புகிறாங்க. மேடம் நல்லா இருக்கீங்களா அப்படிங்கிறாங்க. இதை சொல்லதுக்கு தான் வந்தீங்களா அப்படிங்கிறாங்க. இல்லை, உங்கள் பைக் ரோட்டோரத்தில் நின்றுச்சு, தூசியாக போயிட்டுருக்கு, அப்படி விடாதீங்க, கொஞ்சம் பாதுகாப்பாக விடுங்க, ஏன்னா வண்டி பூரா தூசியாகிடுச்சுன்னா மறுபடியும் சர்வீஸ் பண்ணணும், நான் வேணால் சர்வீஸ் பண்ணிவிட்டு வந்துட்டுமா அப்படிங்கிறாங்க. இது எதுக்கு உங்களுக்கு சிரமம் அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை, உங்களுக்கு செய்கிறது என்னோடய பாக்கியம் அப்படிங்கிறாங்க. இல்லை நீங்கள் எப்போவுமே இப்படி தானா அப்படிங்கிறாங்க. இல்லைங்க, உங்களை என்றைக்கு பார்த்தனோ அன்னையிலேருந்து நானே ரிப்பேர் ஆகிட்டேங்க அப்படி இப்படின்னு சீனை போடுதாங்க. சரி முருகன், உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும், வீட்டுக்குள்ளே வாங்கலாம் அப்படிங்கிறாங்க. அப்புறம் நீங்களா என்ன வீட்டுக்குள்ளே கூப்பிட்றீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. வாங்க அப்படிங்கிறாங்க. முருகன், நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்பேன், கரெக்டாக சொல்லுவீங்களா அப்படிங்கிறாங்க. சொல்லுங்கள் வித்யா அப்படிங்கிறாங்க. நான் உங்களை விரும்புகிறேன், நீங்கள் என்ன விரும்புகிறீங்களா அப்படின்னோடனே முருகனுக்கு காய்ச்சல் அடிக்கிற மாதிரி ஆயிடுது. உடனே என்னாச்சு முருகன் என்னாச்சு அப்படிங்கிறாங்க. இல்லை, புல் அரிக்கிறது, நீங்கள் என்ன விரும்புகிறேன்னு சொன்னோன்னு என்னால் முடியல. இது வரைக்கும் எந்த பிள்ளைகிட்ட எனக்கு பிடிச்சிருக்குன்னு என்னால் சொல்லக்கூட முடியாது, அந்த நிலமையில் இருந்தேன். உங்களை பார்த்ததுலேருந்து பார்க்கணும் போலயே பேசணும் போலயே இருந்துச்சு, நீங்களே கேட்டீங்க, நானும் உங்களை விரும்புகிறேன், நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க நினைக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லி அடுக்கடுக்காக சொல்கிறாங்க. முருகன் கொஞ்சம் பொறுங்க, நான் உங்களை முழுமையாக தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன், அதனால் நான் ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன். மீனா வேறு சொல்லுது. மீனாவா? இல்லை, மீன் போன்ற கண்ணுடையவல்ல நான், அதனால் அப்படி தான் சொல்கிறேன். ஒன்றும் இல்லை, நான் உங்கள் செல்ஃபோனை ஒரு நாள் வச்சுக்கிறேன் அப்படிங்கிறாங்க. எதுக்கு? உங்கள் செல்ஃபோன் ரிப்பேர் ஆகிடுச்சா அப்படிங்கிறாங்க. ஐயோ முருகன்,
உங்கள் ஃபோனை என்கிட்ட கொடுங்க, என் ஃபோனை உங்கள்கிட்ட கொடுத்துட்றேன், சரிங்களா? நீங்கள் யார், என்ன கேரக்டர்னு சொல்லிட்டு நான் தெரிஞ்சுக்கிறேன், நீங்களும் புரிஞ்சுக்கோங்க. ஒருத்தங்களுடைய ஃபோனே ஒரு ஆள்கிட்ட இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய கேரக்டரே தெரிஞ்சிருமில்ல அப்படிங்கிறாங்க. உடனே முருகன் சொல்கிறாங்க, இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்தாங்க பிடிங்க என் ஃபோன் அப்படிங்கிறாங்க. இங்கே வித்தியா அவங்க ஃபோனை கொடுத்துட்றாங்க. முருகன், இப்போ டயத்தை பார்த்துக்கோங்க, நாளைக்கு இவ்வளோ நேரத்துக்கு இந்த செல்ஃபோனை கொடுத்தா போதும், இதோட கூட ஒரு மணி நேரம் முன்ன பின்ன ஆனாலும் பரவாயில்லை அப்படிங்கிறாங்க. சரி வித்யா, நீங்கள் சொன்னதில் எனக்கு வெட்கமாக தான் இருக்குது, எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு அப்படிங்கிறாங்க. அதான் சொல்லிட்டீங்களே, சரி ரைட்டு, அப்போ எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் அப்படிங்கிறாங்க. அதான் என் ஃபோனை உங்கள்கிட்ட தந்துட்டேனே அப்படிங்கிறாங்க வித்யா. உங்கள் ஃபோனுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள் அப்படிங்கிறாங்க. சரி முருகன் அப்படிங்கிறாங்க. அங்கே போனோடனே வெளியே போனோடனே மாற்றி மாற்றி ஃபோனில் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ கார் ஸ்டாண்டில் போய் திரைக்காரு. அப்போ என்ன முருகா, என்ன பயங்கர சந்தோஷமாக இருக்கே அப்படின்னு சொல்லி செல்வம் கேட்குறாங்க. கேட்கும்போது சொல்கிறாங்க, அண்ணே லவ் ஒன்று ஓகே ஆயிடுச்சுண்ணே அப்படிங்கிறாங்க. ஓகே ஆயிடுச்சா அப்படிங்கிறாங்க. ஆமாண்ணே, இப்போ தானே அவங்க ஃபோனு என் கைக்கும் என் ஃபோனு அவங்க கைக்கும் ஒரே மாறிடுச்சுண்ணே அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே முத்து வர்றாரு. டேய் என்னடா அப்படிங்கிறாங்க. முத்துண்ணே, இந்த அண்ணனுக்கு ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. என்னடா என்ன அப்படிங்கிறாங்க. இல்லைண்ணே லவ் ஓகே ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. அந்த பொண்ணு நாங்கள் பார்த்துருப்போமா அப்படிங்கிறாங்க. அண்ணே அது தேவதானே, அந்த தேவதையை நீங்கள் பார்த்துருக்க வாய்ப்புகள் கம்மி தானே அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் முத்து, டேய் காதலிக்கிற எல்லாருக்குமே அந்த பொண்ணு வந்து தேவதையை தான் தெரியும், அதில் மாற்றிக்கிறது இல்லை. சரி அந்த பொண்ணு ஃபோட்டோவை காமி அப்படிங்கிறாங்க. உடனே ஃபோட்டோவை காமிக்கிறாங்க. பார்த்தோன்னே இது வித்தியா இல்லை அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிறாங்க. என் வீட்டம்மாவுக்கு ரொம்ப ஃப்ரெண்டு தான், தெரிஞ்ச பொண்ணு தான், அதுபோக எனக்கு தெரிஞ்சவங்க அவங்களுக்கும் தெரிஞ்சவங்க தான் அப்படிங்க. அப்படியாண்ணே அப்படி இப்படின்னு இருக்கும்போது ஒரு ஃபோன் வருது. ஃபோன் வந்தோடனே, சீக்கிரம் ஆஃபீஸுக்கு வாங்க, இன்றைக்கி உங்களுக்கு லீவு கிடையாது, வேலை தான் அப்படிங்கிறாங்க. ஐயோ வேலையா அப்படின்னு சொல்லிட்டு, முத்தண்ணே இந்த செல் உங்கள்கிட்ட இருக்கட்டும், இதுக்கு ஏதாவது கால் வந்துச்சுன்னா எங்கள் ஆஃபீஸ் நம்பருக்கு வந்து உங்களுக்கு தெரியுங்களாண்ணே, உங்கள்கிட்ட இருக்குல்ல, அதுக்கு கால் பண்ணி சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. டேய் அவங்க செல்லுக்கிட்ட என்கிட்ட தந்துட்டு போகிற அப்படிங்கிறாங்க. இல்லைண்ணே இந்த செல்ஃபோன் வந்து 24 ஹவர்ஸ் என்கிட்ட தான் இருக்கணுமா, என் ஃபோன் அவங்ககிட்ட இருக்குது, என் கேரக்டர் தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த பொண்ணு வாங்கி வச்சுருக்கு, அதனால் அந்த பொண்ணு கேரக்டர் தெரிஞ்சு கொள்வதற்காக நான் இதை வாங்கி வச்சுருக்கேன் அப்படிங்கிறாங்க. அப்படியா, சரி ரைட்டு, நீ போய்ட்டு வா, நான் என்கிட்ட பத்திரமா இருக்கும், காரில் தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் முத்து காரில் அந்த செல்லை போட்டுறாங்க. அப்போ தான் முத்துக்கு பல மாதிரி ஓடுது. என்ன இது வித்தியா செல் தானேண்ணே அப்படின்னு சொல்லிட்டு செல்லை அப்படி நோண்டி பார்க்குறாங்க. நோண்டி பார்க்கும்போது தான் தெரியுது, முத்து செல்லுள்ள வீடியோலாம் அங்கே அனுப்பியிருக்கு. இந்த செல்லிருந்து சிட்டிக்கு அனுப்பியிருக்கு. இதை பார்த்தோன்னே பயங்கர ஷாக் ஆகிடுறாரு. இதுக்கு மேலே அந்த செல்லை பார்க்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது, என்ன தான் இருக்குதுன்னு தெரியணும்ல அப்படின்னு சொல்லி செல்லை நோண்டுறாங்க. அதில் எல்லா வண்டவளமுமே இருக்குது. எப்படின்னா, சின்ன வயசுலேருந்து ரோகிணியும் வித்தியாவும் எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள் எல்லாமே அதில் இருக்குது. அதுபோக சிட்டி ஆஃபீஸுக்கு போனது, செல்ஃபி எடுத்தது எல்லாமே இருக்குது. அதில் கூடுதலாக கிறிஷ் பாட்டியும் இருக்கிறாங்க. அவங்களோட ஒன்றா ரோகிணி இருக்கிற மாதிரியே இருக்குது. ஃபோட்டோஸ்லாம் பார்க்குறாங்க. கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு முன்கூட்டி உள்ளது, கிறிஸ் வந்து பிறக்கிறதுக்கு முன்னாடி உள்ள ஃபோட்டோஸில் வந்து எல்லாமே இருக்குது அவங்க அம்மாவோட. இதை பார்த்துட்டு அப்போ கிறிஷ் பாட்டிக்கும் இவங்களுக்கு என்ன உறவு, கிறிஸுக்கும் இந்த ரோகிணிக்கு என்ன உறவு, இந்த வித்யாவுக்கு என்ன உறவு, எனக்கு ரொம்ப குழப்பமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இருக்கிறாங்க. இந்த ஃபோனு வேறு நம்மகிட்ட தானே 24 மணி நேரம் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன். அது வந்து வித்யாவுக்கு நம்மகிட்ட இருக்குன்னு தெரியாதுல்ல. அப்போ இந்த ஃபோன் வந்து நம்மகிட்ட இருந்தால் யாருக்கும் தெரியாதுல்ல அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது ரோகிணி கால் பண்ணுறாங்க. உடனே ஆஹா ரோகிணிலாம் கால் பண்ணுறா, இப்போ நம்ம அட்டன் பண்ணால் தெரிஞ்சிருமே, அட்டன் பண்ணிட்டு நம்ம எதுவுமே பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹலோ அப்படிங்கிறாங்க. ஏய் ஃபோன் என்கிட்ட எடுக்கவே மாட்டேற அப்படிங்கிறாங்க. இங்கே பதிலே பேசாமல் இருக்கிறாங்க. என்னடி சவுண்டே வரல, சரி நான் சொல்லுதே அது கேளு, டவர்லேயே நம்ம தெரியல, நான் சொல்லுதே அது கேளு, அந்த ஃபோன் முத்து ஃபோனை வந்துட்டு நீ வந்து கடலில் தூக்கி போட நான் தூக்கி போட சொன்னேன், ஆனால் நீ வந்து தூக்கி போடாமல் அதை வச்சு கட்டி கொடுத்துட்ட. என்ன எங்கேயாவது தேவையில்லாமல் இந்த மீனாகிட்ட அங்கங்கே பேச்சு கொடுக்காத, மீனாவது ஏதாவது போட்டு வாங்குவா, அதனால் நீ வசமாக மாட்டிப்ப, நீனும் மாட்டிக்கிட்டு என்னையும் மாட்டி கொடுத்துடாத, கடைசியில் நான் ஒன்றும் இல்லாதவன்னு தெரிஞ்சிடாமல் பார்த்துக்கோ, நான் பெரிய பணக்காரி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்கேன், கடைசியில் சிந்தி சீரழிஞ்சு போகும் பார்த்துக்கோ வித்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சிடுறாங்க. இதை ரெக்கார்ட் பண்ணிடுறாரு முத்து. ஓ இவ்வளோ வேலைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை கொண்டு நேராக வீட்டுக்கு போகிறாங்க. மீனா அவங்கள்ட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படிங்கிறாங்க. என்னங்க அப்படிங்கிறாங்க. மொட்டை மாடிக்கு வாங்க அப்படிங்கிற, ஏங்க வேலை இருக்குங்க அப்படிங்கிறாங்க. ஏன்னா வேலைலாம் இருக்குது, முதல்ல மொட்டை மாடிக்கு வா அப்படிங்கிறாங்க. எங்கள் மணி 7:30 ஆயிடுச்சுங்க, இன்னும் எல்லோரும் ஒரு 1/2 மணி நேரத்தில் சாப்பிட வருவாங்க அப்படிங்கிறாங்க. மீனா அதோட முக்கியமான கதை நம்ம வீட்டு கதை அப்படிங்கிறாங்க. என்னங்க என்னாச்சு அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் கேளு அப்படிங்கிறாங்க. கேட்டுட்டு மீனா ஷாக் ஆகிடுறாங்க.
அது மட்டும் இல்லை, அந்த ஃபோட்டோஸ்லேருந்து எல்லாத்தையும் பார்க்குறாங்க. இந்த செல் எப்படிங்க உங்ககிட்ட வந்துச்சு அப்படிங்கிறாங்க. அந்த பிள்ளை வந்து யாரையோ விரும்புதான். என்ன, அந்த பையன் எனக்கு தெரிஞ்ச பையன். அந்த பையன்கிட்ட இந்த செல்ஃபோன் மாதிரி வந்திருக்கு. அந்த பையனோட செல்ஃபோன் அந்த பொண்ணுகிட்ட இருக்குது. ஏன்னா எனக்கு ஆஃபீஸில் நைட் ரொட்டீனே உங்கள்கிட்ட இருக்கட்டும், நான் காலைல வந்து வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு போனான். நான் சரி ரைட்டு, இந்த வித்தியாசம் நம்ம செல் எடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு செல் என்ன தான் இருக்குதுன்னு பார்த்தாக்க எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, ஏங்க அப்போ அந்த பையன் யாருங்க அப்படிங்கிறாங்க. வேறு யார், அவன் பின்னாடி அலைஞ்சோம்னா அவன் தான் அப்படிங்கிறாங்க. அந்த முருகனா அப்படிங்கிறாங்க. ஆமாம், அவன் தான் அப்படிங்கிறாங்க. ஏங்க இப்போ நம்ம வீட்டில் இப்போ என்னங்க சொல்கிறது அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிறதா, பல குரலுக்கு மேலே கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பல குரலுக்கு கால் பண்ணி, பல குரல் நீ மாடிக்கு ரவியை கூப்பிட்டு வா அப்படிங்கிறாங்க. ரவியும் ஸ்ருதியும் வராங்க. உடனே என்ன முத்து எதுக்கு வர சொன்னீங்க அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் பாருங்கள் அப்படிங்கிறாங்க. இதை பார்த்துட்டு ஸ்ருதி ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க. அப்போ ரோகிணி வந்து அப்போ பணக்காரி இல்லையா, இப்போ மலேசியாவிலேருந்து வரலையா, அப்போ அந்த கிறிஷ் பாட்டிக்கும் இவங்களுக்கும் வந்து அப்போ ஏதோ ஒரு சொந்தம் தானா, அப்போ இவங்க சின்ன பிள்ளையிலேருந்து அவங்க கூட இருக்கும்போது அப்போ கண்டிப்பாக அவங்க சொந்தங்களாக தானே இருக்கணும். இவங்க எப்படி மலேசியாக்காரங்களாக இருக்க முடியும்? சின்ன இப்போ ஒன்னாப்புலேருந்தே வந்து ரோகிணி எடுத்த புகைப்படம்லாம் இதில் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணும்போது, ரவி அப்படிங்கிறாங்க. ஆமாம் முத்து, எனக்கும் குழப்பமாக தான் இருக்குது. அப்போ ரோகிணி அன்றைக்கி வந்து மலேசியா இல்லையா, அப்போ கிறிஷோட பாட்டியும் அப்போ உங்ககிட்டயும் நம்ம வீட்லேயும் போய் தான் சொல்லியிருக்காங்களா அப்படிங்கிறாங்க. அதாண்டா ரொம்ப குழப்பமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிறிஷோட பாட்டிக்கு முத்து கால் பண்ணுறாங்க. ஃபோனையும் எடுக்கல. அப்புறம் வந்துட்டு முத்து சொல்கிறாரு, கிட்டத்தட்ட வந்து எனக்கு ரொம்ப டவுட்டாக இருக்குடா. நான் ஆஸ்பத்திரிக்கு போகையில் அந்த அம்மாவை முழுங்கி முழுங்கி பேசிச்சு. கடைசியாக நாங்கள் கிறிஷை வந்து வளர்த்துக்கிறோன்னு சொல்லையில் என்னெல்லாமோ பேசினது. அது ரோகிணி கடைசியாக பேசும்போது கண்ணை காமிச்சது. அப்போ அந்த ரோகிணிக்கும் அந்த அம்மாவுக்கும் ஏதோ ஒரு லிங்க் இருக்குது. அதனால் அது என்னென்னு தெரியணும் அப்படிங்கிறாங்க. உடனே இதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படிங்கும்போது, அந்த அம்மா குரல் நான் கேட்டிருக்கேன், அதேமாதிரி நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மூத்துக்கிட்ட ஸ்ருதி சொல்கிறாங்க. சரி ஸ்ருதி, நீ இதே நம்பர்லேருந்து பேசினா சரி வராது, புதுசாக ஒரு நம்பர்லேருந்து பேசு, நான் வாங்கி தரேன் நாளைக்கு அப்படிங்கிறாங்க. சரி முத்து, அந்த நம்பர்லேருந்து அந்த அம்மா குரலில் பேசுகிறேன், ரோகிணி என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. சரி முத்து அப்படிங்கிறாங்க. இனி என்ன நடக்கும் இந்த விஜயா வீட்டில் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.